எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு ஒன் பாட் ரெசிபி பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேரினேட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் B2 Cooks. இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தயிரில் நம்ம ட்ரை மசாலாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். எந்த கட்டியெல்லாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணலாம். நான் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பன்னீர் எல்லாம் இன்றைக்கி எடுத்துட்டுருக்கேன். இதை எல்லாத்தையும் இந்த கலந்து வச்சுருக்கிற மேரினேஷனில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மேரினேஷன் எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா கோட் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மேரினேஷனை ஒரு 1/2 hour மினிமம் நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதில் நான் இந்த பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சுட்டதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா ஆட் பண்ணுறேன். இந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறமா ட்ரை கரம் மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே ஆட் பண்ணுறேன். கல்பாசி மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வாசனை வர மாதிரி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணி 2 க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பிடி ஃப்ரெஷ் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய்கறிகளை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் நான் ஒரு 2 கைப்பிடி ஃப்ரோசன் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் நீங்கள் மேரினேஷன் பண்ணும்போதே ஆட் பண்ணி அதையும் மேரினேட் பண்ணிக்கலாம். இது நான் ஃப்ரோசன் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகி வர அளவுக்கு ஒரு 3-4 மினிட்ஸு கவர் பண்ணி குக் ஆகட்டும். அப்புறமா இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்ல தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஹெவியாக மூடி போட்டு இதை மூடி ஒரு 10 மினிட்ஸு மெதுவாக வேகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தாக்க இதில் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு. நம்ம விட்ட தண்ணியெல்லாம் வற்றி வெஜிடபிள்ஸ் கூட நல்லா வெந்தாச்சு.
இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு நான் வந்து இன்னும் கூட இதை அடுப்பு இன்னும் கூட சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸு நல்ல சிம்மில் மூடி போட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். டோட்டலி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்ல ஹெவி பாத்திரமாக இருந்தால் நல்ல 15 மினிட்ஸில் நல்ல சூப்பராக இது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி ரெடியாக எடுத்து இது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல் B2 குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் எல்லாமும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.